ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கருவேப்பிலை தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு நல்லா சுவையாக இருக்கும். இது பாருங்கள், இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கருவேப்பிலை சட்னி தாங்க அரைக்க போகிறோம். அதுக்கு மல்லி 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வரமிளகாய் 4, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, தக்காளி. இப்போ இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பொன்னிறமாக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அது கூட ஜீரகம், அந்த சூட்லேயே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எடுத்து செஞ்சுக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா நம்ம போட்ட ஜீரகம் அந்த அடுப்பு சூட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த சூட்லேயே கொஞ்சமாக நம்ம பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் சூட் பெருங்காயம் இருந்தால் இதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஜீரகமும் பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். வறுத்ததை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சு ஆறட்டும். எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா சமைச்சு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்போயும் நம்ம கருவேப்பிலையும் நிறையா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதுலேயே இஞ்சி சின்ன பீஸாக 1 பீஸை துண்டாக வச்சு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்த பொருள்னா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டாச்சு. கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்க தக்காளியும் கருவேப்பிலையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதே மிக்ஸி சாரில் போட்டாச்சு. அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இன்னும் கடாயில் சுடி வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் இட்லி தோசைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட. அதனால் இது கூடவே நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை தக்காளி சட்னி.